வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், ஆஃபீஸ் காலேஜ் மாற்றி மாற்றி ஒர்க்னால. இதுதான் ரொம்ப நாள் முன்னாடி நான் எடிட் பண்ணி வச்ச வீடியோ. இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் கிடச்சி நான் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எது பற்றினா, வீடு ஃபுல்லாகவே திருப்பி நாங்கள் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல் மேலே பிளாஸ்டர்லாம் போட்டு பெயிண்டிங்லாம் பண்ணதுக்காக ஃபுல் வீட்டையும் ஷிஃப்ட் பண்ண மாதிரி தான் ஆச்சு. எல்லா பொருள்லாம் எடுத்து ஹாலில் வச்சுட்டோம். அது ஃபுல் பிளாஸ்டர் வெளியே வந்ததுனால ஃபுல்லாகவே அங்கே கொத்தி பூசிட்டாங்க. இந்த பெட்டை நகட்ட முடியாதுன்ட்டு நடு வீட்டை போட்டாச்சு. எல்லாம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருந்தது. அன்றைக்கி சண்டே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒர்க்கு. சண்டேவே நாங்கள் ஹாலுக்கு வந்தாச்சு. சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நானும் அம்மாவும் கீழே கடைக்கு தான் போயிருந்தோம். சரி, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி வச்சுப்போம், எமர்ஜென்சிக்கு தேவைன்னா சாப்பிட்டுக்கலான்ட்டு. மும்பையிலேருந்து மாதாராணி அம்மனோட சிலை வச்சுருப்பாங்க. ஒரு 9 நாளைக்கு நவராத்திரி. சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு கரைக்கிறதுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஹாலில் திருப்பி வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்ட்டு கீழெல்லாம் பெட்டு போட்டு நாங்கள் பெட்ரூமில் தான் உட்காந்துருந்தோம். அம்மா காலையிலேயே எழுந்திரிச்சி சமையல்லாம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது, தூங்குறது எல்லாமே. இந்த இது உடச்சிட்டாங்க பெட்ரூம்க்கு. செகண்ட் பெட்ரூம் ஃபுல்லாக உடச்சதுனால இப்போத்துக்கு நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஒரு நாள் மட்டும் தான் நாங்கள் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க உடச்சிட்டாங்க. பெட்ரூம் 2 பெட்ரூம், பேசேஜ், அப்புறம் கிச்சன் எல்லாமே. அதனால் நாங்கள் ஹாலில் தான் அப்புறம் உட்காந்துருந்தோம் ஃபுல்லாகவே. அது ஒரு 10 to 12 டேஸ் ஒர்க் நடந்துச்சு. அதனால் அந்த டைம்லேயே என்னால் வீடியோ எதுவுமே போடவும் முடியலை. அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இப்போ ஷூட் பண்ண வச்சதுக்கப்புறம் வீடியோலாம் வச்சுருந்தேன். அதை எடிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் எக்ஸாம் ப்ரெஷர் வேறு இருந்தது. இல்லைனா வீக்லி எப்படியும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருவேன். முன்னாடியெல்லாம் 2 வீடியோ போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட்ஸ் நான் எப்போவும் அப்லோட் பண்ணிடுவேன். பட் லாங் வீடியோ கொஞ்சம் எடிட், வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறதுனால வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் சோஃபாவில் உட்காந்து தான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் எங்கள் அண்ணன் அந்த சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். 2 பேருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வீடை லுக் நீங்கள் இதில் பார்க்கையிலே தெரியும். எல்லாமே பொருள் அங்கங்கே இங்கேன்ட்டு தான் இருக்கும் ஃபுல்லாகவே. கிச்சனில் இருக்க கிரைண்டர்லேருந்து எல்லாமே எடுத்து நாங்கள் ஹாலில் தான் வச்சுருந்தோம். அந்த டைம் நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுல் மார்னிங் 9 o'clockலேருந்து நாங்கள் ஈவினிங் ஒரு 7 o'clock வரை அந்த சோஃபாவில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். அங்கே தான் சாப்பிட்றது ஃபுல்லாகவே எங்களுக்கு அங்கே தான் நாங்கள் உட்காந்துருப்போம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே ஹாலில் நடக்கிறதோட சரி. ஹாலில் வந்து பிளாஸ்டர் ஒர்க் எதுவும் இல்லாதனால ஹால் மட்டும் தப்பிச்சிட்டு மற்ற பெட்ரூம், கிச்சன், பேசேஜ் எல்லாமே அவங்க கொத்தி பூசினாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க செகண்ட் பெட்ரூம் மட்டும் ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நாங்கள் டிசம்பர் பெயிண்ட்டுக்கு தான் நாங்கள் இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருந்தோம். சரி, டிசம்பர் பெயிண்ட் இப்போ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆயில் பெயிண்ட்டோ இல்லை வேறு எந்த பெயிண்ட்னாலும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு. இதில் ஒரு வால் மட்டும் பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் அடிச்சுட்டு, ஆக்சுவலி இதில் வேறு கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். அதை நாங்கள் கொடுக்க முடியலன்ட்டு இந்த கலர் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மற்ற வால்லாம் ஒரு க்ரீம் கலரில் இருக்கும், ஒயிட் கிடையாது. மேபி உங்களுக்கு வீடியோனால அது ஒயிட் தெரியும், ஆனால் அது ஒயிட் கிடையாது. எல்லாம் 2 பெட்ரூம்லேயுமே ஒரு வால் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அப்புறம் மற்ற எல்லா வால்ஸுமே ஒரே கலரில். ஹால்லையுமே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மேலே மட்டும் சேம் கலர், செகண்ட் பெட்ரூமில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர். ஃபைனலி ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக அன்றைக்கி தான் நாங்கள் தூங்கினோம். கிச்சன் ஒர்க் மட்டும் பாக்கி இருந்தது. ஃபைனலி அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் எல்லா பெரிய பெரிய பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. நானும் அண்ணன், அம்மா எல்லோரும். அதுக்கப்புறம் இருக்க குட்டி குட்டி பொருள்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் 2 நாளில் வாஷ் பண்ணி எல்லாம் வச்சிடலான்ட்டு அம்மா கொஞ்சம் அம்மா கிச்சன்லலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அண்ணனும் மற்ற ரூமில் இருக்க பெரிய பெரிய பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கொஞ்சம் காலி பண்ணிவிட்டோம். ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக தூங்கணும். பெட்டில் வச்சு தூங்கணும். இல்லைன்னா நாங்கள் எப்போவுமே கீழே தான் தரையில் தூங்குற மாதிரி இருந்தது. ஃபைனலி எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அன்றைக்கி 12 மணிக்கு தாண்டிட்டு தூங்குறதுக்கு. பாத்திரம் எடுத்து கழுவி வைக்கலான்னு பார்த்தா இது எல்லாமே யூஸ் பண்ணாத பாத்திரம். எல்லாமே அவ்வளோ புதுசாக ஒரு பெட்டியில் போட்டு அம்மா மேலே வச்சுருந்தாங்க. இது பொருள் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப ரேராக எப்போவாச்சும் யூஸ் பண்ணுற பொருள் தான். அதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் அப்படி காய வச்சு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணன் இதெல்லாம் கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் இருக்கும். அது கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு. ஃபைனலி வீடை பார்க்கையில அப்போ தான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த 1 வீக் அந்த பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயும். நான் லீவ் போட்டிருந்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன். இல்லைனா ஆஃபீஸ் வேலையும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்.
ஃபைனலி எல்லா ரூமும் க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரூமில் தான் நல்லா அப்பாவும் அண்ணனும் தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் அங்கே தூங்கிட்டு இருந்தோம். பால்கனியில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் மாதிரி வைக்கணுன்ட்டு இந்த ஒரு ரேக் வாங்கினோம். இது ப்ரைஸ் வந்து எவ்வளோன்ட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது ஃப்ரைடே வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி விளக்கெலாம் தேய்ச்சி விளக்கு பொருத்திலான்னு பார்த்தா மணி 9:40 ஆகிட்டு. அப்பவும் அம்மா இல்லை நான் விளக்கு பொருத்திடுறேன் அப்படின்ட்டு அம்மா விளக்கு மட்டும் பொருத்தினாங்க. ரொம்ப நாள் கழித்து வீட்டில் விளக்கு ஏற்றணும். அப்போ தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வாங்குறதுக்கு டைமும் இல்லை. நாங்கள் எல்லாம் வீடு அரேஞ்ச் பண்ணுறதுனால முடியலை. அதனால் அம்மா விளக்கு தேய்ச்சிட்டு அழகாக அந்த இடம் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அம்மா விளக்கு பொருத்தி வச்சுட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்துருச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதுவும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா பை.